அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. மோகன் வணக்கம். வணக்கம், வணக்கம்ண்ணா. என்ன கடந்த சில நாட்களா எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லிட்டு இருந்தாரு? தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி நேரத்துல அந்த அரசியல் நிலைப்பாடு குறித்து நாங்க முடிவெடுப்போம் அப்டின்னாரு. அதுக்கடுத்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இப்ப அதிமுகவோட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற பேச்சு ரொம்ப அடிபட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ரி ஆனந்த் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான ஒரு கூட்டணி ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கு அதற்கான வியூகத்தை அமைச்சுக்கிட்டு நாங்க இருக்கிறோம். இது தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு இங்கேயும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலவு காத்த கிளி, இலவு காத்த கிளி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் இலவு காத்த கிளிதான். கடைசி வரைக்கும் இவங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க, அவங்க கூட்டணி வந்துருவான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்து வீணா போறாரு. அதான் நடக்க போகுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மெகா கூட்டணி அமைச்சிருவோம், 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சிருவோம் பாருங்கன்னு சொன்னாரு. அப்பயே என்ன சொன்னோம்? உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னோம். இப்ப விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இருக்கிறார். கட்சி துவங்கி என்ன சொல்றாரு? அவர் முதலமைச்சர் வேட்பாளராகத்தான் தன்னை முன்னிறுத்துவார், தன்னுடைய பலம் என்ன என்பதை பார்ப்பார் நம்ம சொன்னோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்பட்டு இருக்கக்கூடியவங்க பூரா என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வந்துருவாரு, 80 சீட்டுக்கு நாங்க பேசிட்டோம், அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம், அவர் எங்க கிட்ட வந்துருவாரு, 2026 எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க. போச்சா? மொத்தமா போச்சுல. உங்கள்கிட்ட இருந்த கடைசியா எதுவும் அதானே. எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி தானே வச்சிருக்காரு. செயற்குழு வச்சிருக்காரு, பொதுக்குழு வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் வச்சிருக்காரு. இதுவும் ஒரு மெகா கூட்டணி தானே. நின்றா ஜெயிச்சிருவாங்கல்ல. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள் இப்படி சொல்லுங்க. அந்த கூட்டணி சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படி கூட்டணியை வச்சுக்கிட்டு அவரா இருக்க வேண்டியதா? அவர் கூட்டணியாக நினைக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களும் கட்சி ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரு விஜய் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்மளுடைய பிரிந்து சென்றிருக்கக்கூடிய தலைவர்கள் மீது வைத்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒன்னா இருந்தோம்னா முதல்ல விஜய் அவர்கள் கட்சி துவங்கவே பயந்திருக்க மாட்டாரா? இந்த தேர்தல் களத்துக்குள்ள போய் நம்மளால வெற்றி பெற முடியுமா என்று யோசித்திருக்க மாட்டாரா? என்ன அரசியல் புரிதல் எடப்பாடி பழனிசாமி அவரிடத்துல? விசி காட்ட போய் நாலு சீட்டு அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு 4 தொகுதிகளை நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு விசி காட்ட போய் மூக்கோடப்பட்டு வர்றீங்க. அவர் விசிகாரோட தலைவர் சொல்றாரு, நாங்க கூட்டணி எடப்பாடியோட கூட்டணியே கிடையாது, திமுக கூட்டணி தான் இருக்குன்னு சொல்றாரு. இங்கிட்ட விஜய் அவர்கள் சுத்தமா உங்களை மதிக்கவே இல்லை, ஒரு ஆளாவே மதிக்காம அதிமுக கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இதை விட உங்களுக்கு இது ரொம்ப அசிங்கமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு அதிமுக ஒரு இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய பேரியக்கமா 3வது இடத்துல கொண்டு அம்மா வச்சாங்க. இப்ப ஒவ்வொருத்தையும் போய் நம்ம கூட்டணிக்காக வாங்க வாங்கன்னு அழைக்கிறோமே, கொஞ்சம் கூட அசிங்கம், கூச்சம் இது எதுவுமே கிடையாதா? அதான் சார் அவங்களுக்கு அசிங்கம்ன்றதே என்னன்னு தெரியலங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? திமுகவிற்கு மாற்று அதிமுக தான், வேற யாருமே மக்கள் வேற கட்சியை நோக்கி போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதான் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு, அம்மா அவர்களுடைய பொதுச்செயலர் பதவியை அபகரிச்சுட்டோம், நம்ம தான் அடுத்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. வெறுமனை கண்ணாடியை பார்த்து அவர் நினைச்சா போதுமா? தொண்டர்கள் நினைக்க வேணாமா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பிடிக்காம தான் நம்முடைய அதிமுக தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்களாக இருந்த அதிமுக தொண்டர்கள் வெறும் 88 லட்சம் பேர் இரட்டலை சின்னத்திற்காக வாக்களிக்க வேண்டும் சொல்லி வாக்களிச்சிருக்காங்க. மீதி 70 லட்சம் பேர் எங்க போனாங்க? வேறு இயக்கத்தை நோக்கி போயிட்டாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட போய் வேலை பார்க்கக்கூடிய பாதி நிர்வாகிகள் யாரு? அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பிடிக்காம போனவங்க தானே. இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி திருந்தாமனா இப்படித்தான் இருப்புன்னு சொன்னா நீ பாருங்க. அதான் சார், மொட்டுக்கேணியில போய் நான் தலைவராகத்தான் குதிப்பேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா போய் குதின்னு சொல்லிதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? வேணா குதிக்காதப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேன், போய் குதி. இல்ல மோகனே, இப்ப எடப்பாடி பழனிசாமியா புதுசா கட்சியாரங்கள்ட்ட போய் கூட்டணிக்கே போய் தவங்கெடுக்கிறாரு. அதிமுக ஒருங்கிணைந்து நம்ம இறுதி எதிர் துருவ அரசியல பண்ணுவோம், அதிமுக திமுக சொல்லிட்டு அரசியல் பண்ணுவோங்கிற எண்ணமே அவருக்கு வரமாட்டேங்குதே. அதைத்தான் தெளிவா அவங்ககிட்ட சொல்றோம். 2016 அம்மா அவர்கள் எடுத்த அந்த ஸ்டாண்ட இன்னைக்கு 2026 நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நம்ம களத்துக்கு போய் நின்று, இங்கிட்டு இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய தலைமையில இன்னொரு கூட்டணி கூட மக்கள் நல கூட்டணி மாதிரி, அன்றைய மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி கூட உருவாக்கணும், தவறு கிடையாது. மறுபக்கம் திமுக அவங்க கூட்டணி இன்டாக்டோட அப்படியே கூட நிக்கட்டா. அதிமுக ஒருங்கிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்குமே ஆனால் உறுதியாக 200 தொகுதிகளுக்கு மேல அதீத பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். எதிர்கட்சியாக யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பெரிய மாநில மாநாட்டை நடத்தி இன்னொரு கட்சியில போய் கூட்டணி செய்யறதுக்கு அவர் டைரக்டா போய் அதிமுக வந்துக்கலாமே. எதுக்கு எங்களுக்கு ஒரு 10 சீட்டு 20 சீட்டை கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட எல்லாம் போய் கூட்டணி வச்சுக்கிற நிலைமைக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. அதிமுகவே இந்த பிளவு பிளந்த இவர் மக்களுடைய
செல்வாக்கு இல்லாதவரை இவர்கிட்ட போய் நம்ம என்னத்த போய் ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்கணுங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார்ல. கண்டிப்பா கண்டிப்பா. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல அவங்க அணியினர் இடத்துல தொடர்ச்சி நம்ம சொன்னதுதான். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் எக்காரணம் கொண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தான் வந்து துணை முதலமைச்சர் என்ற இடத்துக்கு வரமாட்டாரு. முதல் விஷயம் நம்ம சொன்னோம். 2வது விஷயம் என்ன சொன்னோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்காம விஜய் அவர்கள் முதல் மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கல. ஏன் விமர்சிக்கல? எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு ஆளாக மதிக்கல. நம்ம அந்த வார்த்தையை பதிவு பண்ணோம். மீண்டும் அந்த வீடியோ எடுத்து பார்த்தா கூட தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை மதிக்கல. தற்பொழுது அதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுகவுடன் கூட்டணியே கிடையாது, நாங்கள் எங்களுடைய தலைமையில அதீத பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி என்று சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் அவர் திருந்த மாட்டேன் அப்படின்னா திருத்தப்படுவார். ஏற்கனவே மாநில மாநாட்டுல வந்து அதிமுக பத்தி பேசல. நீங்க சொன்ன மாதிரிதான் அதிமுக ஒரு எதிர்கட்சியாவே அவர் வந்து கன்சிடர் பண்ணல. தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்க அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிறது அந்த நினைப்புல இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, அப்ப நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்காக வந்து விஜய் வந்து பேசாம இருட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடப்பாடி பழனிசாமி நினைப்பு குழப்ப கருத மாதிரிதான் போச்சு. இலவு காத்த கிளி அந்த கதை ஏதாவது மீண்டும் மீண்டும் அவருக்கு சொல்லணும். இலவு காத்த கிளி அண்டர்லைன் ஆமா அண்டர்லைன் அட்டையொட்டிட்டு நம்ம சொல்லிதான் ஆகணும். இன்னும் நாளைக்கு வந்து அஜித் அவர்கள் கட்சி தொடங்கினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடன் கூட்டணிக்கு வந்து விடுவார் அப்படிதான் நினைப்பாரு. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள் கட்சி தொடங்கினாரு என் கூட கூட்டணி வந்து நினைப்பாரு. யாரும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய வெற்றிடத்தை ஆரம்பிச்சிட்டாரு. திமுக ஒரு பக்கம் அவங்க ஸ்டாண்டர்டா இருக்காங்க, ஆப்போசிட் யாருமே இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியுதா. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி 2வது இடத்துக்கு ஃபைட் பண்றாங்க. அடுத்து விஜய் அவர்கள் இந்த 2வது இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி அவர் ஃபைட் பண்றாரு. நாம் தமிழர் கட்சி 2வது இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருமே வந்து 2வது இடத்துக்கு போட்டிட்டு இருக்காங்க. 3வது இடத்திற்கோ 4வது இடத்துக்கோ நோட்டாவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதே நிலை நீடித்தால் 2026 234 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினர் டெபாசிட் இழப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, விஜய பத்தி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்காரு. ஒருத்தரை விமர்சனம் பண்ணாம எப்படி அரசியல் பண்ண முடியும்? அரசியல் என்றாலே விமர்சனம் தான். விமர்சனம் என்றால் அரசியல். அதே தெரியாத அரசியல் அடிப்படை தெரியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை உணர்த்தி இருக்கிறார். விஜய வந்து எந்த விதத்திலையும் வந்து விமர்சனம் பண்ணாம அப்படியே பாதுகாத்து வச்சாரு. இன்னைக்கு அந்த தாலியை போட்டு உடைச்சது மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து சுக்குநூறாயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கணவர். இல்ல நம்ம எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்பாகவே நடந்திருக்கிறதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம என்ன நினைச்சா 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இதே நிலையை வந்து எடப்பாடி பழனிசாமி கொண்டு போகணும்னு நினைப்பாரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் இந்த ஸ்டாண்டர்ட் எடுப்பாரு நினைச்சோம். அது தற்பொழுதே உடைச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளவு சீன் இல்ல, அவருக்கு இந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுக்க தேவையில்லை, இப்பவே நம்ம களப்பணியை தொடங்கிடலாம்னு சொல்லிட்டு விஜய் அவருடைய மக்கள் இயக்கம் அதை ஆரம்பிச்சிட்டாங்க.